ருத்விக் ருத்விக் ருத்விக். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஸ்டோரி ட்ராப்ஸ். நான் உங்கள் யுகன். இன்றைக்கி நம்ம ஸ்டோரி ட்ராப்ஸில் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா காதல் வார் ஜோன். ஆல்ரெடி 2 வீடியோ நம்ம ஸ்டோரி ட்ராப்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது யாரெல்லாம் பார்க்கலையோ மேலே தெரிய லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துருவாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போது வேகமாக போயிருந்த காரு சடனாக நிற்கிது. அதுலேருந்து நிலஃபர் இறங்கி ருத்விக்கிட்ட வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்த நிலஃபர் ருத்விக்கை மடியில் உட்கார வச்சுட்டு, ருத்விக் 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 டேய் எந்திரா எந்திரா. அப்படி அழுந்திருந்த நிலஃபர் மனசுக்குள்ள 1000 கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி யூகேலேருந்து வந்த நிலஃபர் ருத்விக் பர்த்டேக்காக சர்ப்ரைஸ் மச்சி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறான். குட் மார்னிங் மேம், வெல்கம் டு சர்ப்ரைஸ் மச்சி. சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? பிரதர், என் பாய் ஃப்ரெண்டுக்கு இன்னும் 2 நாளில் பர்த்டே வருது. ஸோ சின்னதாக சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். சென்னையிலே உங்கள் டீம் தான் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. இந்த பர்த்டே அவன் லைஃப்பில் மறக்கவே கூடாது. ஸோ அதான் உங்களை வச்சு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஷுர் மேம், சிறப்பாக பண்ணிடலாம். உங்களுக்கு எதுவும் இப்படி பண்ணணும்னு ஆசை இருந்தால் சொல்லுங்கள், அதை பேஸாக வச்சு நம்ம பண்ணிடலாம். நிறையாவே இருக்கு ப்ரோ. சொல்லுங்கள் மேம், என்ன பிளான்? அது நான் 1.5 இயராக யூகேல இருந்தேன். இன்னைக்கு தான் அவன் பர்த்டேக்காக சென்னை வந்தேன். நான் வந்தது கூட அவனுக்கு இன்னும் தெரியாது. நான் பர்த்டே அப்போ அவன் வீட்டுக்கு போய் சர்ப்ரைஸாக வந்த மாதிரி நிற்பேன். இதில் நாங்கள் என்ன மேம் பண்ணணும்? இதில் எங்கள் வேலை என்ன இருக்குது? சொல்கிறேன் ப்ரோ, நான் இன்னும் சொல்லியே முடிக்கல. ஓ சாரி சொல்லுங்கள் மேம். அது அப்போது அவனை ஃபாஸ்ட்டாக கிளம்பி கீழே வர சொல்லுவேன். அந்த டைம் நீங்கள்லாம் ரெடியாக இருங்க. கரெக்டாக அவன் கீழே வர நீங்கள் அந்த கார் எடுத்துகிட்டு வேகமாக வந்து என்னை கிட்னாப் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போகணும். மேம் இருங்க, அப்போ அவன் என்னை காப்பாற்ற என்னை ஃபாலோ பண்ணி வருவான். நான் ஆல்ரெடி ஜேடி பார்ட்டி ஹாலை புக் பண்ணியிருக்கேன். ஸோ அவனை அங்கே வர வைக்கணும். அங்கே வந்து அவனை செம்மையாக செலிப்ரேட் பண்ண வைக்கணும். அது உங்கள் பிளான். நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. நைஸ் மேம், ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்க்காக தெரியுதே மேம். ஆமாம், ரிஸ்க்கு தான். பட் அவனுக்கு அட்வென்ச்சர்னா அவ்வளோ பிடிக்கும். அண்ட் இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டா அவன் எவ்வளோ ஹாப்பி ஆகுறானோ அதை விட அதிகமாக என் மேலேயும் சரி உங்கள் மேலேயும் சரி கோவப்படுவான். பட் அவன் ஒரு பர்த்டே வரும்போதும் இந்த பர்த்டேயோட மெமரிஸ் அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதான் எனக்கு வேணும். சரி ஓகே மேம், பண்ணிடலாம். மேக் இட் ப்ரிப்பேர். இன்னும் 1 டே தான் இருக்குது. ஓகே மேம், நல்லா பண்ணிடலாம். நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. எந்த மிஸ்டேக் இல்லாமல் நான் பண்ணித்தரேன். சரி ஓகே ப்ரோ. அழுந்துக்கிட்டு இருந்த நிலஃபர் ருத்விக்கை பார்த்து, ருத்விக், சாரிடா, ரொம்ப ரொம்ப சாரிடா. நான் விளையாட்டா பண்ண ஒரு விஷயம் உனக்கு இப்படி ஆயிடுச்சே. சாரிடா சாரிடா. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ருத்விக் கண்ணை திறந்து, உன்னை காப்பாத்திட்டேன்டி, உன்னை காப்பாற்றிய முடிய நினைச்சேன். ஆனால் உன்னை காப்பாத்திட்டேன். இந்த 1/2 hour எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? அவனை நினைச்சு நான் எப்படியாவது காப்பாற்றணும்னு எவ்வளோ யோசனை தெரியுமா? நான் செத்தாச்சும் உன்னை காப்பாற்றணும்னு நினைச்சேன். ஆனா நான் செத்துதான் உன்னை காப்பாற்றணும்னு இருக்கு. லூஸ் மாதிரி பேசாதடா. நிம்மதியா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு நடக்காது. உன்னை காப்பாத்திட்டேன். உன்னை காப்பாற்றவே முடியாது நினைச்சேன். ஆனா காப்பாத்திட்டேன். அப்படி பேசிட்டு இருக்கும் போதே ருத்விக் சுயநலம் விழுந்துடுறான். அதை பார்த்த நிலஃபர், ருத்விக் ருத்விக், யாராச்சும் கொஞ்சம் ஆம்புலன்ஸை கால் பண்ணுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆல்ரெடி ஆம்புலன்ஸ்க்குலாம் சொல்லியாச்சு மேம். ஆன் தி வேலை இருக்குது. நீங்கள் ஒன்றும் பேனிக் ஆகாதீங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாது. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஆம்புலன்ஸ் உள்ள வருது.
உள்ளே வந்த ஆம்புலன்ஸில் ருத்விக் உள்ளே ஏற்றுறாங்க. கூடவே நிலஃபரும் ஏறுறாங்க. டோர் க்ளோஸ் ஆகுது. டேய் எந்திரா எந்திரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பின் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம ஸ்டோரி டிராப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.